So 12th student, exercise 1.1ல 12th sum, find the matrix A for which அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கூட இது ஒரு மேட்ரிக்ஸ், இதை மல்டிப்ளை பண்ணனா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படின்னா ஏ வந்து என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல இப்போ ஏ இன்ட்டு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, இது பின்னு எடுத்துக்கோங்க. லெட் பி ஈக்குவல் டு 5,3 -2 -1 -2 இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ இதை இதில் போட்டிங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏ, இதுக்கு பதிலாக பி ஈக்குவல் டு 14 7 7 இப்படி வரும். ஸோ நமக்கு என்ன தேவை, ஏ தான் தேவை. அப்போ பி அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா பி மைனஸ் பி இன்வர்ஸ்னு ஆயிரும். ஸோ இதை இக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது இங்கே பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஏ கிடைச்சிடும். ஸோ பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் பி அட்ஜாயின்ட் பி. அப்போ என்ன வேணும், மாடுலஸ் ஆஃப் பி வேணும், அப்புறம் அட்ஜாயின்ட் பி வேணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பியை தனியாக எழுதுங்க. 5,3 -1 -2 எழுதிட்டு, ஸோ இதில் மாடுலஸ் ஆஃப் பி என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are -10 -1 × 3 -3 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ 3 ஆயிரும் ஈக்குவல் டு -7. மாடுலஸ் ஆஃப் பி வந்து என்னது, -7. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்ஜாயின்ட் பி, ஸோ அட்ஜாயின்ட் பி 2 × 2 மேட்ரிக்ஸ்னால நமக்கு ஈஸி. இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ -2 5. அடுத்தது இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 1 -3 அவ்வளோதான். ஸோ இப்போ இதை தூக்கி என்ன செஞ்சிருங்க, இதில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/-7 இன்ட்டு அட்ஜாயின்ட் பி வந்து -2 -3 1 5. ஸோ இதுதான் பி இன்வர்ஸ். ஸோ நமக்கு இப்போ இதை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 we get. ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தூக்கி ஈக்குவேஷன் 1ல் போட்டிங்க அப்படின்னா 14 7 7 7. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸோட வேல்யூ 1/-7 இன்ட்டு -2 -3 1 5 இப்படி வரும். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன் ஈக்குவேஷன் 1ல். ஸோ இப்போ 1/-7 முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் எழுதுங்க, ரெண்டு மேட்ரிக்ஸையும் எழுதிட்டிங்கன்னா ஸோ இதை நார்மல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நார்மல் மல்டிப்ளை ஈஸி தான். 1/-7. ஸோ 14 × 2 -28. 17 × 1 +7. நெக்ஸ்ட்டு 14 × -3 42 -42. 7 5s are 35. அடுத்தது இதை வச்சு இதை 7 2s are -14. 7 1s are 7. மல்டிப்ளை பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். இதோடைய ஃபஸ்ட் டைம், இதோடைய ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இதோடைய செகண்ட் டைம், சரிங்களா? ஸோ 7 -2 14. 7 × 1 7 +7. நெக்ஸ்ட் 7 × -3 -21. 7 × 5 35 +35. ஸோ அப்போ -7. ஸோ இதில் -21 -7 -7 14 அப்படி வரும், சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து 7 வெளியே இருக்கனால 7ஆல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ therefore A ஈக்குவல் டு -3 1 1 சாரி -1/7 இல்லையா, அதனால் நார்மலாக 7 வச்சு டிவைட் பண்ணிவிட்டு சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ 3 7s are 21. சைன் வந்து ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 1 7s are சைனு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். 1 7s are 7.
ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். 2 7s are 14. ஸோ இதுதான் வேல்யூ.